See, the more rooted we go, the more international it gets. That's the whole thing. நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களே 50% லோகேஷ் படமாக இருக்குது, 50% ஸ்டாரோட படமாக இருக்குன்னு. அந்த 50% இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் நான் சொல்கிறேன். ரேதர் தேன் நாட் ஹேவிங் இட் அட் ஆல். நெக்ஸ்ட் படம் லோகேஷ் பண்ணும்போது இன்னுமே அந்த பவுண்டரிஸ் புஷ் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். நான் விச் ஹோப்ஃபுல்லி வி சி இன் விக்ரம். இது என் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு எனக்கு ஒரு சென்சார் மீட்டிங் இருக்குது, உங்களை நான் கூட்டிட்டு போகிறேன். Sir, what directors expect from their assistant directors when they choose them? I was genuinely concerned about என் படத்தை மதிச்சு போய் பார்க்குறாரு. அவர் குஷிப்படுத்தணுன்றதுக்காக தான் அது இவ்வளோ பெருசாக ஆகும் நான் எதிர்பார்க்கல. While I take the mic around, can you talk? You spoke so much about content. இன்னைக்கு நியூ ஏஜ் சினிமான்னு சொல்கிறப்போ அதோட ஃபார்ம் விஷுவலைசேஷனில் நீங்கள் பார்க்குற சில சேஞ்சஸ் ஆர் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நியூ வேவ்னா பேசுகிறோம்ல, அது தமிழ் நியூ வேவில் என்னெல்லாம் விஷுவல் இதில் என்னெல்லாம் பார்க்குறீங்கிறது சொல்லுங்கள். I'll pass the mic around. எனக்கு இந்த பெரிய சேஞ்சாக பார்க்குறது வந்து the use of music and silence in films. I think அது ஒரு மேஜரான ஒரு சேஞ்சாக பார்க்குறேன். that brings in a lot of difference actually, because we used to films being loud and continuous-ஆக நம்மளுக்கு ஒரு இது மியூசிக்கில் நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் சவுண்ட் அண்ட் மியூசிக் ஒரு இட்ஸ் நல்ல சேஞ்சாக பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர அதில் ஒரு பெரிய சேஞ்சாக பார்க்குறேன். இப்போது சுப்பிரமணியபுரம் படம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோடய சைல்ட்ஹுட்டு கடந்து அந்த படம் வந்துட்டு இருந்துச்சு. நியூ ஏஜ் சினிமா அங்கேருந்து தான் எனக்கு ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸு அப்படிங்கிற லெவலில் நான் இருந்தேன். இப்போ அப்போ ஒரு மெச்சூரிட்டி ஆக ஆக என்னோடய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய மைண்டில் ஐடியாலஜிஸ் நிறையா ஓடிச்சு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, தமிழ் சினிமாவோட நியூ ஏஜ் மூவிஸ் வந்து நம்ம மண் சார்ந்த கதைக்களங்களோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணி வரணுமா? அந்த மாதிரி கதைக்களங்கள் இங்கேருந்து நம்ம 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 கிட்ட இருக்கிற நேச்சுரலான ஸ்டோரி டெல்லிங் இந்த மெத்தட்ஸை வச்சுட்டு அதோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸ் டெக்னிக்கலாவோ சவுண்டாவோ விஷுவலாவோ அந்த ஃப்ளேவர்ஸை இங்கே கொண்டு வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா நியூ சினிமா? அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா, see, the more rooted we go, the more international it gets. That's the whole thing. நம்ம வந்து for me ராக்கி வந்து நான் அந்த ஒரு இதில் எடுக்கல. ராக்கி has நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, மியூசிக், the way it's been, the characters. ஸோ அதை வந்து ஒரு யார்ஸ்டிக்காக வச்சு நான் பேச மாட்டேன். பட் if you take films like Nazir, I've seen Nazir, I've seen Pebbles, and if you take film like that, அவங்க பெருசாக நம்ம என்னன்னா ரொம்ப நியூ ஏஜ்ன்ற போது நம்ம எம்டிவி மாதிரி டப் ஃப்ரெண்ட்ஸியான கட்ஸ் அதெல்லாம் நியூ ஏஜ் இல்லை. நம்ம நியூ ஏஜ்ன்றது வந்து த கண்டென்ட் வி கிவ் தெம் அண்ட் அதை வந்து அன்அடல்ட்ரேட்டடாக கொடுக்கும் போது அண்ட் இட்ஸ் வெரி ரூட்டட் அண்ட் நம்ம ஊர் சார்ந்த கதைகளாக இருக்கும் போது இட்ஸ் ஈவன் பெட்டர். அது வந்து இட் அப்பீல்ஸ் மோர். ஏன்னா நம்ம the image we portray to the outside world through our films, it's நம்ம இல்லை, that's not us. we go rooted, நம்ம எவ்வளோக்குள்ள டீப்பாக அது ரொம்ப ஆனஸ்டாக எந்த ஒரு இது இல்லாமல் எனக்கு பெபிள்ஸ் அண்ட் இதுதான் எனக்கு ஒரு இதாகவே சொல்ல முடியும். ஏன்னா those films are what connect with the audience. I mean, ஃபெஸ்டிவல்ஸில் வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்க நம்ம சினிமா இப்படிதான்ற மாதிரி ஒரு இமேஜ் அவங்க மூலியமாக போகுது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அதெல்லாம் ரொம்ப இந்த கிமிக்ஸ் அந்த ஃப்ரென்சி டெக்னிக்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஆல் செகண்டரி. இட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆனஸ்ட்டாக நம்ம ரூட்டடாக நமக்கு ஸ்டோரி சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நேஷ்னலாக நம்ம போகலான்றது தான். I'm Rudreshmani Adiraj. So my question is, like as you said about the world cinema, like new age cinema, இப்போ வரக்கூடிய டேரக்டர்ஸ் எடுத்துக்கலாமே சார். இப்போது எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் இஸ் மை ஃபேவரட் டேரக்டர் அண்ட் மாரி செல்வராஜ் டூ. பட் when it comes to stars, when Lokesh Kanagaraj made Kaidi, I could feel 100% Lokesh Kanagaraj in it, and when it comes to Mari Selvaraj, I could feel 100% Mari Selvaraj in Pariyarum Perumal. But when it comes to Master and when it comes to Karnan, in my opinion, I didn't feel the whole director's stuff in it. Like I saw only 50% Lokesh Kanagaraj in Master and 50% Mari Selvaraj in Karnan. So like
when it comes to Arun Madheshwar, I could feel and I could see every frame. I could feel Arun Madheshwar whole thing in Rocky. But when, as you have committed in Dhanush film, like as you said, you are seeing him as a greatest performer. You said that you won't compromise it for that. But when it comes to after Dhanush's film, you may get opportunities to make films with many superior stars. So when it goes on, would there be a dilution of director's piece into that film? தேங்க்யூ, எவ்வளோ பெரிய கொஷின் கேட்டீங்க. தேங்க்யூ. லோகேஷ் கனகராஜ் அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது, அவங்களோட இது எப்படின்னு தெரில. பட் சி லைக் ஐ செட், நம்ம சென்சிபிலிட்டி கெடாமல் எடுக்கணுன்றது ஒரு பாயிண்ட்டு. பட் ஃபார் மீ எனக்கு வந்து இட்ஸ் லைக் இந்த பேலன்சிங் ஆக்ட் தான். யூ கேன் இப்போ ஸ்பீல்பர்க் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஈ மேக்ஸ் இண்டியானா ஜோன்ஸ் ஒரு பக்கம், ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டும் பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா ஃபார் மீ இப்போ ராக்கி ஒரு சாணி காகிதம் வந்து என்னோட ஸ்பேஸில் எடுத்த படங்கள், அடுத்தது எடுக்கிறது என்னோட ஸ்பேஸில் இருக்கிற இது, என்னோட வேர்ல்டில் இருக்கிற மாதிரியான ஒரு இது தான். பட் ஃபார் மீ எனக்கு திருப்பியும் ஐ வாண்ட் மேக் இன்னும் நான் பண்ணணும்னு நினைக்கிற படங்களுக்கு எனக்கு 1 கோடியோ அவ்வளோதான் தேவைப்படும். ஃபார் மீ டு மேக் தட் மணி இல்லை, ஐ நீட் டு டூ ஃபிலிம்ஸ். எனக்கு நான் வந்து என்னோட இதை வச்சு தான் பேச முடியும். நான் பெரிய படங்கள் பண்ணாலும் ஐ வில் கீப் மேக்கிங் த ஃபிலிம்ஸ். எனக்கு இதுதான், திஸ் ஆர் த ஃபிலிம்ஸ் தட் கிவ் மீ ஒரு இது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இது. அஸ்வின், see, Ryan Coogler வந்து he made Fruitvale Station and then he made Creed, which was actually like a soft reboot of Rocky, and then he did Black Panther, right? See, that's the graph. நீங்கள் சொன்னீங்களே 50% லோகேஷ் படமாக இருக்குது, 50% ஸ்டாரோட படமாக இருக்குன்னு. அந்த 50% இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் நான் சொல்கிறேன். rather than not having it at all. sorry rather than not having it at all, I would rather walk with someone and then run. எடுத்தோடனே ஓட முடியாதுல்ல, கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஓடினா ஸ்லோவாக கொஞ்சம் வேகமாக நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணுன்றது இருக்குது. ஸோ பேபி ஸ்டெப்ஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. யூ கான் சேஞ்ச் த சிஸ்டம் இன் அ சிங்கிள் டே. இட் டேக்ஸ் அ லாங் டைம் அண்ட் இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். நீங்கள் சொல்கிறது 50% இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே the film is aimed at a much larger audience who are getting their money's worth, and the numbers are completely different. As far as the artistic voice is concerned, it's a good start, and I would believe that நெக்ஸ்ட் படம் லோகேஷ் பண்ணும்போது இன்னுமே அந்த பவுண்டரிஸ் புஷ் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் நான், விச் ஹோப்ஃபுல்லி வி சி இன் விக்ரம். ஐ ஜஸ்ட் லைக் டு ஆட் டு த பாயிண்ட். என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி 50% அது லோகேஷோட ஃபிலிம். எனக்கு ஐ சி எ மேஜர் சேஞ்ச். இந்த லீட் கேரக்டர் விஜய் சார் அவர் பண்ணும்போது ஐ திங்க் அந்த லீட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஒயிட்டாக பியூராக இல்லாமல் கொஞ்சம் அதை புஷ் பண்ணார். அவர் தண்ணி அடிச்சிட்டு இருப்பார், அவர் ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார். இது சார் ஆல் குட்டி லைக் இஸ் பேபி ஸ்டெப்ஸ் தான். அது வந்து ஒரே நாள் அப்படியே டபால் எல்லாரும் நம்ம ஒரு 6 கோடி மக்களை ஒரு இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்லோவாக இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் அது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் a good sign. These are all good signs தான் நான் சொல்ல வரேன். What happens is when you take a drastic step and it doesn't kind of work out, it sends you back like 10-15 years. Yeah. நான் ஆக்சுவலி 31st ராக்கிங் தான் பார்த்தேன் இந்த முன்னாடி ஸ்க்ரீனில். அண்ட் ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக இருக்க ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல, பட் ஐ லவ்ட் இட். இட் வாஸ் அ கிரேட் ஃபிலிம். நீங்கள் சொன்ன மாதிரி வெரி கன்வென்ஷனல் ஸ்டோரி, பட் ஆக்சுவலி நிக்லஸ் வின்னிங் ரெஃபனோட ஒன்லி காட் ஃபார் கிஃப்ட்ஸ் ஐ தாட் அதே மாதிரி இருக்குது. பட் இந்தியா தமிழ் சினிமாவில் எடுத்தால் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வாட்சிங் தட் ஆன் a big screen. Hello Arun sir, hello Ashwin sir. Big fan of both of your work sir. I think personally like Game Over and Rocky, it has contributed to அந்த சினிமா parallel movement ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் 2 படமும் கண்டிப்பாக இடம்பெறும்னு நினைக்கிறேன். ஸோ என் கொஸ்டின் என்னன்னா, அருண் சாருக்கு ராக்கி வந்து படம் பார்த்தவங்க they have connected with the movie and all of that is okay, but then people who didn't watch the movie and the word of mouth வந்து உடனே கொஞ்சம் தப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது வெளியில். only the 50%. பட் என்னன்னா ஓவராக வயலன்ஸ் இருக்குது. வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் ராக்கியில் வந்து ஆக்சுவலி வயலன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கோரியாக ஆக்சுவலி எதுவுமே இது சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு எனக்கு ஒரு சென்சார் மீட்டிங் இருக்குது, உங்களை நான் கூட்டிட்டு போகிறேன். யா, பிகாஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே ரொம்ப சஜஸ்டிவாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு சீத கில்லர்லாம் இருக்கும் தெரியுமா, ரொம்ப குத்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
பட் ஏன் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் தப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? எதுவும் பண்ண முடியும். பார்க்குறவங்க தான் சொல்லணும். See, எனக்கே for me glorifying violence was not the point in the film. அது பண்ணோன்னா நான் ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸில் ஹீரோ அப்படியே பஞ்ச் டயலாக் பேசிட்டு ஒரு பயங்கரமாக அது மாதிரிலாம் நடந்துட்டு வர்றது காமிக்கலாம். பட் த பாயிண்ட் வாஸ் நாட் டு க்ளோரிஃபை வயலன்ஸ். த பாயிண்ட் வாஸ் அவ்வளோ வயலண்ட்டான ஆள் ரியாக்ட் பண்ணுறதை காமிக்கணும். அவ்வளோ வயலண்ட்டான ஒரு ஆள், வயலன்ஸுன்றது இட்ஸ் அ ப்ரைமல் எமோஷன், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எமோஷன் தான் அது. ஸோ அந்த வந்து எனக்கு க்ளோரிஃபை பண்ணி காமிக்கணுன்றது இது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் சஜஸ்டிவாக தான் ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த கான்டாக்ட் பாயிண்ட் அது மாதிரிலாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ மை இன்டென்ஷன்ஸ் வேர் ரொம்ப சஜஸ்டிவாக அதை ஷூட் பண்ணோம். இம்ப்ளைட் வயலன்ஸ் மாதிரி தான் இருக்கணும். இட் ஷுட் பி ஆன் யுவர் ஃபேஸ். பட் நான் த வே வி யூஸ் சவுண்ட் இன் த ஃபிலிம், அது வந்து அந்த ஒரு இமேஜ் கொண்டு வந்திருக்கலாம். த யூசேஜ் ஆஃப் சவுண்ட். But like you said, it's not a violent film. Yeah. No, see, adding to what he said, I recently saw something that I wanted to share with you. There is a scene in Goodfellas where the protagonist's girlfriend comes to him and says that somebody, harassed me, and the protagonist takes her to that particular spot and she kind of points to him. And this guy, it's a single shot. He gets down from the car. He has a gun and he slowly approaches them. He picks out the gun and he starts hitting the guy's face with the gun 11 times. And it's an unbroken shot. You see the blood dripping out of his face and he falls down. And then he threatens him and he walks out. By the third, fourth hit, I was starting to feel uncomfortable because I was not happy that he was doing that. And in the same television version of Goodfellas, they cut out the 11 cuts. They just put 3. And everybody felt that violence was justified. Okay. So which do you think is more harmful? The 3 hit one or the 11 hit one? Harmful is the 11 hit one. Yeah, because it makes you feel that violence is not needed. It's not necessary. Yeah, the network one actually justifies the violence because you feel like what he did was right? Yeah. It makes a world of difference. So Rocky, I feel, is kind of in a lot of scenes, actually in one of the key scenes where Rocky kills Dandaraj, you don't even have a score there. He's just hitting him repeatedly and there's no score. If there was a score, the entire theater would have erupted. And that to me is glorification. And the scene where he kills Dandaraj, you have the shot of this child looking at him and she's shocked and she's filled with so much of fear. I think that is Rocky. I think that is what people should take back rather than all the violence that apparently the film is, perpetrating. Yeah, no, that's exactly my question. ஏன்னா ஈஸியாக பிராண்ட் பண்ணிடுறாங்க. உடனே சாப்டர்ஸ் வச்சு இவெல்லாம் படம் வரும்போது இந்த படம் டேரண்டினோ படம் மாதிரி இருக்கே அப்படின்னு, லைக் அவரே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அவர் படம் எடுக்கிறாரு. பட் இட் கெட்ஸ் பிராண்டட் வெரி ஈஸிலி. வயலன்ஸ் அப்படி இருக்கு. அவர் வயலன்ஸ் தான் வந்து ஆக்சுவலி கிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். இட் வாஸ் பர்ஃபெக்ட். தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பிளனேஷன். Thank you. Sir, what directors expect from their assistant directors when they choose them? Also, if a person comes from a normal background to a cinema background, when they come to industry, so where to start? Where should we start? அதில் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இது ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் இல்லை. யோர் வில் டு டெல் அ ஸ்டோரி. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து யோர் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, இட்ஸ் வாட் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ண விரும்புகிறீங்கன்றது தான் பாயிண்ட். அதுக்கு வந்து பேக்ரவுண்டோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் அது தேவைப்படாது. நம்ம பேஷன், யுவர் பேஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட், இட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ அருண் சார், ஐ ஹவ் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ நீங்கள், இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் 2005 ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ட்ரு ஆனீங்க. ஆல்மோஸ்ட் டெபியூட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு 16 இயர்ஸ் ஆச்சு. இவ்வளோ வருஷம் நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய கதைகள் எழுதிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் வரும்போதும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கதை எழுதுறது தான். ரைட்டரா நம்ம அது எழுதும் போது, ரைட்டராக நம்ம எழுதும் போது வி கெட் அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு தாட்லேயே நம்ம ஒரு 16 இயர்ஸ் கடந்தாச்சு.
இப்போ ஸ்லோவாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்க இண்டி ஃபிலிம் மூவ்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கிற தியேட்ரிக்கல் செட்டப் எப்படி எந்த மாதிரி அவென்யூஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எந்த மாதிரி எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் கொஸ்டின் வந்து ஆர்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. I think we don't have a proper distribution system for independent films yet. Festival circuit la dhaan vandu maximum whatever revenue generation or distribution or whatever it is, it's found through festival circuits. Theatrical release vandu inno nama vandu we are not that culture is not there where people actually go and pay for an independent film, watch an independent film. It can be very challenging actually, and it is for a reason. The independent films paakumbodhu neenga oru mainstream film kana and oru idula mindset liyo அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே நம்ம போக முடியாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ வெரி, ஈவன் இஃப் த ஃபில்ம் இஸ் வெரி சேலஞ்சிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிங் அண்ட் ஃபில்மோட அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் எவ்ரி திங், யூ ஹாவ் டு பி வில்லிங் டு கிவ் இட் அ ட்ரை. அண்ட் அந்த மாதிரியான ஒரு இன்னும் ஃபில்ம் கோயிங் கல்ச்சர் வந்து இன்னும் வரல நம்ம ஊரில். வி ஆர் வில்லிங் டு வாட்ச் டிஃப்ரெண்ட் சினிமா, பட் இட் ஷுட் பி பேக்கேஜ்ட் இன் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளேவர் or whatever it is called. People have different words to describe it. So I usually don't, I mean the packaging அதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைங்கள்லாம் பெருசாக எனக்கு பிடிக்காது. But the point is we don't have a culture where we are making mainstream release of independent films a reality. அது அங்கே இன்னும் நம்ம வரல. It will take some time, and that is why we in the beginning we spoke about Nasir and Pebbles being recognized by mainstream media. So hopefully இன்னும் ஒரு 5-10 yearsல இப்போ PVRல வந்து they have the directors இது அந்த மாதிரி வந்து we'll if we can have special screenings which we can also monetize, it will be a better place for a lot of independent filmmakers. I'm looking forward to that actually. So the question is to Harun sir. ஸோ ராக்கி ரிலீஸ் அப்போ ஐ ஜஸ்ட் saw a tweet. என்னென்னா வந்து a person போட்டிருந்தாங்க ஒரு தேட்டர் ஃபோட்டோ எடுத்து only 2 people were there in the theatre அப்படின்ற மாதிரி போட்டு I was really shocked by your reply. இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு பாருங்க அப்படின்ட்டு. If it was some other director in that place or even a technician or a person, as a person நானாக இருந்தால் நான் வந்து எதிர் அழுதுருப்பேன் இல்லை கோவப்பட்டு தான் திட்டிருப்பேன். பட் how did you even handle that situation at that point? You've been through a lot to get to that point. நிறைய பார்த்தாச்சு. You've been through a lot. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எல்லாமே ஃபனியாக தான் தெரியும். ஸோ ஐ மீன் ஐ வாஸ் ஜென்யூன்லி கன்சர்ன்ட் அபவுட் என் படத்தை மதித்து போய் பார்க்குறாரு. அவர் குஷிப்படுத்தணுன்றதுக்காக தான் அது இவ்வளோ பெருசாக ஆகும் நான் எதிர்பார்க்கல. Hi now. Hi. Loved Rocky so much now. Thank you. You are one of my favorite filmmakers now after TKR and Vijay. அது இப்போதான் ஒரு படம் பண்ணி அவ்வளோ பெரிய வார்த்தைலாம். பட் ராக்கி பிடிச்சிருக்கா. தேங்க்யூ. இப்போது ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து லைக்கபுளாக இருந்தால் தான் அவங்களோட ஆடியன்ஸ் எம்பத்தைஸ் பண்ணுவாங்கன்னு ஸ்க்ரீன் பிள்ளைலாம் சொல்கிறாங்களா. இப்போ ராக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஆன்டி ஹீரோ தான். அப்படி இருந்தும் நான் எம்பத்தைஸ் பண்ணி ஐ லவ் ஸோ மச். அது ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஆன்டி ஹீரோவாக இருந்தால் எம்பத்தைஸ் பண்ண வைக்க முடியுமா இல்லைன்றதான். இப்போ ஆஃப் லேட் த வே ஐ சி நம்ம இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம்ஸ் ஸோ கால்டு இதுன்ற பார்க்குற அந்த இது என்னென்னா ரொம்ப கேரக்டர்ஸ் ரொம்ப பியூராக ரொம்ப ஒயிட்டாக இருந்தால் பீப்புள் டோன்ட் கனெக்ட் வித் தெம். இப்போது இந்த ரொம்ப மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் படித்த மாதிரியே ஒரு ஹீரோவை வச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும், எழுதுகிற எங்களுக்கே போர் அடிக்கும். அண்ட் இது ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டாகனிஸ்ட் மாதிரி நான் இது பார்க்கல. ராக்கி அட்லீஸ்ட் ஃபார் ராக்கி அந்த மாதிரி நான் பார்க்கல. இட் வாஸ் போத் 2 கேரக்டர்ஸ், 2 கேரக்டர் ஸ்டடீஸ் மாதிரி தான் அதை பார்த்தேன். ஸோ அவன் வந்து அந்த லாட்ஜில் ஒரு பையனை கொலை பண்ணான். அங்கே கொலை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனை மிரட்டிட்டு போயிருக்கலாம். பட் ஃபார் மீ அவன் ஈவிலான ஒரு கேரக்டர். He is as evil as Manimaran, the role that Bharati Raja sir played. They both the same. எனக்கு அது ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் பார்த்தேன். அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வரணுன்றது எப்பயும் இன்டென்ஷன் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அந்த இதில் அவ்வளோ ப்ரூட்டலாக அவன் வச்சுருக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு வைல்டாக இருக்கிற அவ்வளோ வயலன்ஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிலிம் தேர் இஸ் ஹோப்புன்ற வரும்போது ஹவ் ஹி ரியாக்ட்ஸ், அது ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் பார்த்தேன். இப்போது உங்கள் 2 பேருக்கான கொஸ்டின் இது. இப்போது காமன் ஒரு ஸ்டீரியோ டைப்புன்ற மாதிரி சொல்லலாம். இப்போது சவுண்ட் எடிட்டிங்லாம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது உங்கள் 2 பேர் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கியில் வந்து அந்த சரியலிஸ்டிக் அந்த மாண்டாஜில் வந்து சவுண்ட் எடிட்டிங்கும் ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இருக்கும் இப்போ ரைட்டிங்லேருந்து. ஸோ இப்போது நீங்கள் வந்து அதே மாதிரி கேம் ஓவர்லேயும் அந்த ஸ்டார்டிங் அந்த கில்லர் கேம்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த கமாண்ட் வந்து நீங்கள் முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் இப்போது எடிட்டரும் சவுண்ட்
டிசைனர் அவங்ககிட்ட சேர்ந்து அப்போதுலாம் கொலாப் பண்ணுவீங்களா இல்லை இட்ஸ் அது ஸ்டார்டிங் அந்த நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்தே அது இருந்தால் தான் நம்ம கூட கொலாபரேட் பண்ணுற எல்லாரும் வி ஷுட் ஆல் பி ஆன் த சேம் பேஜ்ன்றது ரைட் ஃப்ரம் டே ஒன். ஏன்னா அவங்க ஒரு வேறு டேஞ்சென்ட்டில் யோசிச்சுட்டு போனாங்க, நம்ம ஒரு இன்னும் செட்டில் வந்து இது இருக்காது, ஹார்மனி இருக்காது. யூ நீட் டு பி கிளியர், யூ நீட் டு மேக் ஷுர் தட் everyone that you're collaborating with are all on the same page ன்றது. ஸோ அது வந்து அந்த ரைட் ஃப்ரம் டே ஒன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ப்ராசஸ் இதுதான், திஸ் இஸ் த விஷன் ஃபார் த ஃபிலிம், இவ்வளோ வந்தால் போதும், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைன்றது வந்து நம்ம கூட கொலாபரேட் பண்ணுற நம்ம டெக்னிக்கல் க்ரூ எல்லாருக்கூடயும் நம்ம வந்து வில் ஹாவ் டு பி ரைட் ஃப்ரம் அப் ஃப்ரண்ட். நம்ம இதுதான் இதுன்றது பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ அஸ்வின் அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னா அவர் அந்த ஒரு படம் மட்டும் தான் பண்ணுறாரு, நான் ஒரு படம் எழுதி நான் டைரக்ட் பண்ணேன்னா அந்த படம். பட் மற்ற டெக்னீஷியன்ஸ் இந்த மற்ற படங்களுக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு நமக்கு இது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த படங்களோட மைண்ட் செட் வேறு, அந்த படத்தோட மூட் வேறு, அந்த படத்தோட இதே வேறு. ஸோ அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு டூ தட் ரைட் ஃப்ரம் த டே ஒன். Yeah, it's right. Like actually pre-production stage lerinde I'll give the script to them, they'll read it, they'll probably mark all the cues. In fact Game Over la vandu we invited the sound team to come into the house to record a lot of sounds there, door order sounds and all that. We didn't want to use library sound, pre-existing sounds use panna vena, fresh ah irukkum solli pannom. And yeah, sound is a very integral part of my film specifically, and I mean both of us have worked with a sound design team called Sing Cinema, and they're very good. And scripting stage la ungal involve பண்ணும்போது it becomes much easier when we arrive during the post production. Everybody knows you know what needs to be done, and once they see the rough cut, from then on it's a fairly simple process. And also when you're going and shooting in a place, you're also open to the ambient sounds there. இப்போ நீங்கள் ஷூட் பண்ணுறக்கும்போது ஏதாவது பக்கத்தில் நாய் குலைக்குது இல்லை ஏதாவது ஒரு சர்ச் சவுண்ட் கேட்குது அப்படின்னா you mentally make a note of it, and also sometimes it gets recorded in the pilot track. So you try to recreate all those things where it makes it real, right? யூஸ்வலாக நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக அங்கே போயிட்டு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சில சவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வில் ட்ரை டு இட்ஸ் அ வெரி ஒரு see I feel like sound wise வந்து you have to have a world and you have to add keep on adding things to make it as real as possible. So many layers you add, the better it gets, the more real it sounds. எனக்கு சவுண்ட் there's this general notion in this என்னன்னா நம்ம ஸ்கிரிப்ட் எழுதினதுக்கப்புறம் லைக் யூ செட் நம்ம எல்லா சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாட்டி படிக்க வைக்கணும். நம்ம யூஸ்வலாக டிரெக்டர்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட் யாருக்குனே சொல்லாமல் ஸ்பாட்டில் போய் சொல்லிப்போம் கதையை, அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து யூ வில் சர்ப்ரைஸ் தெம், அவங்க ஷாக்கில் தான் இருப்பாங்க. எனக்கு சவுண்டுன்ற போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சிங் சினிமா சச்சின் நரி எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸஸில் இப்போ இந்த சிட்டுக்குருவியோட இது இல்லை ஜாஸ்தி. எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொன்னேன் அந்த டைமில் வந்து தேவர். ஸோ அந்த ஒரு சவுண்ட் ஒன்று வைக்கலாம், அந்த ஒரு இதில் அது நோட்டீஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். பட் தோஸ் ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஸ்கிரிப்ட்லேருந்தே நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ப்ராசஸில் லைக் இசைட் அது அங்கே நம்ம ஷூட் பண்ணும்போது பின்னாடி எங்கேயாவது ஒரு சர்ச் பெல் அடிக்கலாம். திஸ் ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் adds to the ambience of the scene. நம்மளுக்கு we are not fortunate enough, at least few of us we are not fortunate enough to shoot sing sound, live sound பண்ண முடியாது for various reasons. ஸோ அப்படி இருக்கும்போது அது இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரீக்ரியேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த சவுண்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி. சார் ஹாய் சார், ஐ ஆம் ஆதித்யா. என்னோடய கொஸ்டின் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மூவி சானிக் ஆயுதம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் செல்வா சார் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின் இஸ், இப்போது ரிவ்யூஸ் வந்து ராக்கி ரைட்டர்லாம் பார்த்து நல்லா இருக்கு தான் சொன்னாங்க. பட் பேசிக்கலி ஒரு நல்ல கண்டென்ட் மூவியை வந்து அவங்க நெகட்டிவாக சொல்லும் போது தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து அது இம்பேக்ட் பண்ணுதா இல்லை இல்லையா? என்னால் ராக்கி ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் சொல்ல முடியும். எஃபெக்ட் பண்ணுதான்றது தெரில. நான் ராக்கி ரைட் ஃப்ரம் டே ஒன் நான் ப்ரோமோஸ்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேருந்து this is what you're going to end up seeing in the film in the theaters-ன்றது வந்து அப் ஃப்ரண்ட் நம்ம சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் அது இதெல்லாம் இருக்குன்ற ஒரு ஆன்டிசிபேஷனோட தான் உள்ளே வராங்க. ஸோ வரும்போது அது பெருசாக டிசப்பாயின்மெண்ட் இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. பெருசாக பிடிக்காமல் இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், நிறைய பேர் காரி கூட துப்பியிருக்காங்க. அதெல்லாம் தட்ஸ் ஆல். எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. இவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து
Yeah, Sanikayadam, it's done. இன்னும் a couple of months release ஆகும். And working with Selva sir was very sweet to work with. ஒரு ப்ரெஷரும் இல்லை. Yeah, so the question is to Ashwin sir. I watched Maya movie in 2017 but actually released in 2015. So I was in 7th grade that time. So that movie made me think that I wanted to become a director after watching that movie. So it's not a technical question. I just want to ask you what was your mind before writing the script and how did you get that kind of idea? See, actually what happened was I quit my, I was placed in Infosys. I went there for training in Mysore. And I couldn't stand it there. Like I was there for 3 months and I had to quit. So I didn't quit. They actually threw me out. So I came back to Chennai and I tried assisting a couple of filmmakers and they all had their own teams intact. So they were not taking me in. And then I started thinking, I had told my parents that, I'll take 2 years of my life. If I don't make it, then I'll go back to wherever you want me to go. So the 2 years was the time for me to do whatever I wanted to do. And the first idea that came to me was, I was very fascinated with this article that I read long back about Ram Gopal Verma doing a publicity stunt where he actually paid people to watch his horror film alone in a theater. And that kind of, I read that article and I found that very interesting. And I just thought, what if a woman agrees to watch a horror film alone in a theater? And what if she gets transported into the horror film and she experiences a horror for real? So why does she get transported? Why does she choose to watch the film? And what is the film that she's going to watch? How is it connected to her? And that was all that was done later. So that article was a starting point for me, and from then on, I started dramatizing it, and it took me close to an year to finish writing it because it was my first feature script, and I didn't know how to write a feature script. Like I had no idea. So it was all a trial and error process for me. It took me a long time to get the structure and then get the characters and write the film. So that article was what inspired the film for me. உங்கள் படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா பீங் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. நீங்கள் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் ரெட்டி கதையை எத்தனை தடவை அடிச்சு துவச்சிட்டாங்க. அந்த கதையை அவர் அது சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு. ஈவன் ராக்கி ஃபார் தட் மேட்டர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.